குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கங்க. நம்மளுடைய மாசாணியம்மன் சக்தி பீடம் ஆன்மீக சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். குறிப்பாக மாசாணியம்மன் வழிபாடை முதன்மையாக வைத்து நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து 3 தலைமுறைக்கு மேலே அங்கேயே வாழக்கூடிய குடும்பங்கள் நாங்கள். மாசாணியம்மனுடைய அருளை பெற்று அருள்வாக்கை சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிறது மிகப்பெரிய இந்த பிறப்பில் நாம் பெற்ற அற்புதமான ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் பலனளிக்கக்கூடிய விஷயமா நம்ம மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சேவையை செய்து கொண்டு இருக்கோம். இதுக்கு அனைத்திற்கும் நான் எந்த காரணத்துக்கும் பொறுப்பு கிடையாது. நான் என்ற எந்த நிலையும் அகந்தையும் எப்பொழுதுமே எனக்கு இருந்தது கிடையாது. பழைய பதிவுகளெல்லாம் நான் இது எப்பொழுதுமே வலியுறுத்தி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இது தாயுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, தாயுடைய மிகப்பெரிய ஒரு கருணை. அது இப்படி அற்புதமாக மக்களுக்கு அர்ப்பணித்து கொண்டிருக்க தாய் மாசாணியுடைய புகழை உலகம் முழுக்க நாம் சொல்லி கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஐடியனுடைய மிகப்பெரிய பிராப்தமாகவும் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய அங்கமாகவும் இருக்கணும்னு நான் என்றைக்குமே விரும்பி கொண்டிருக்கிறேன். அதனால தான் நம்ம தொடர்ந்து பதிவுகள் போட்டிருக்கோம். இதில் குறிப்பாக மூடநம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் யாரும் எந்த சூழ்நிலையிலையும் அதற்கான ஒரு விஷயங்களில் செய்து அதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்பது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக என்றைக்குமே இருக்குது. தாயுடைய மண்ணை மிதித்தாலே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா கோடான கோடி பேர் மக்கள் அங்கே விழுந்து கும்பிட்டு தாயை வேண்டும் பொழுது கருணையுடன் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய பெரும் அற்புதம் கொண்ட ஒரு மகத்துவம் உள்ள ஒரு பராசக்தியின் வடிவமாக தாய் மாசாணி இருக்கா. அதனால் வருகிறவர்கள் எந்த ஒரு மனசில் சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் இல்லாமல் தாயை பெரும் அற்புதமான ஒரு மனநிலையுடன் கொண்டாடக்கூடிய மனநிலையுடன் வேண்டி நீங்கள் உங்களுடைய வரத்தை கேளுங்கள். வரமே கேட்க வேண்டாம், நீங்கள் எதையுமே தாயிடம் கேட்க வேண்டாம். அங்கே நின்று தாயை ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா போதும், அந்த மண்ணை மிதித்தீங்கன்னா போதும். அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புனித பூமி அது. அப்படி வரக்கூடியவர்களுடைய கோரிக்கையை தாய் எப்பொழுதுமே ஏற்று நடத்தி அதை அவர்களுக்கு சாதகமாக்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ நடந்து கொண்டு தான் இருக்குது. சில பேருக்கு சில கோரிக்கைகள் தாமதமாகவும் நடக்காமல் இருக்காது. ஆனால் வேறொரு தளத்தில் வேறொரு விஷயமாக அதை தாய் நடத்தி கொடுத்துருப்பா. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை தானே, 1000 கோரிக்கைகள் கேட்காமலேயே நடத்தி கொடுத்துருப்பா. அந்த மாதிரி பெரும் அற்புதங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். நிறைய பேர் நகை பணமெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னுலாம் வர்றாங்க. அவர்களுடைய சுய ஜாதகத்தை நாம் கணித்து பார்க்கும் பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்கள் எல்லாம் இருக்குது. ஏனென்றால் அந்த நகை பணம் காணாமல் போன அந்த சூழ்நிலைகளில் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மிகப்பெரிய விபத்து, குடும்பத்தில் மிகப்பெரிய பிரிவுகள், நோய்வாய்ப்பட்டு பெரிய மருத்துவ செலவுகள், உடல் அங்கு பலகீனமாகிறது, அங்கவீனங்களாகக்கூடிய சூழல் இதெல்லாமே இருக்குது. அதையெல்லாம் இறைவன் காத்திருந்து அவர்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் உணர வைக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் காசு பணத்தை அவர்கள் இழக்க வைத்து அதன் வாயிலாக அவர்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய அந்த கணக்கை இறைவன் செய்கிறான். அப்படிங்கிற ஒரு ரகசியம் அவர்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்திலிருந்து தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அந்த கால சூழ்நிலையில் அதுதான் நடந்திருக்கிறது. ஒருவர் எத்தனையோ விஷயங்களில் பல லட்சங்கள், அதாவது 60 லட்சம் 70 லட்சம் நம்ம இழந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கேம்லிங் மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் முதல்ல 50,000 ரூபா கொடுத்தேன், 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 1 லட்ச ரூபா கொடுத்தேன், 2 லட்ச ரூபா திரும்பி வந்துச்சு. உடனடியாக அங்கேருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது, 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தா 50 லட்ச ரூபா வருதில்ல, அப்போ நம்ம 50 லட்ச ரூபா கொடுத்தா எவ்வளோ வரும்னு ஒரு கணக்கு போட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ இருக்கிறது பத்திரம் கித்திரம் எல்லாம் வச்சு நகையெல்லாம் விற்று 50 லட்ச ரூபாயை பிரட்டி 50 லட்ச ரூபாயும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த கான்டாக்ட் நம்பரும் கனெக்ட் ஆகலை. யாரையும் போய் பார்க்க முடியல. எத்தனையோ வழக்குகள் பதிவு செஞ்ச பின்னாடியும் இதற்கு தீர்வே கிடைக்கல. எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் பெரும் பணத்தை நான் அப்படி இழந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது
அவருடைய சுய ஜாதகத்தை நாம் பார்க்கையில் இதெல்லாம் வெளிப்படுது. அப்போ என்னென்னா, குடும்பத்துடன் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பெரிய விபத்து ஏற்படக்கூடிய சூழல் அந்த காலகட்டங்களில் அவருடைய சுய ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு விபத்து நடந்திருந்தால் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 2-3 பேர் மருத்துவ சிகிச்சை அளிப்பதாகவும் ஒருவருக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாக்குவதாகவும் அந்த ஜாதகத்தில் அந்த நேரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே காலகட்டங்களில் தான் இவர் அந்த பணத்தையும் இழந்திருக்கார். அப்போ எது இந்த இழப்பில் மிகப்பெரியது, எது இங்கே காக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஞானத்தின் அறிவில் இருந்து நம்ம யோசிக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வம் உணர்த்தக்கூடிய ஒரு சூழல். இறைவன் எப்படித்தான் உணர்த்துவான்? ஒருவனுடைய சைக்கிளை காணாமல் போக வைக்கணுங்கிற விதி இருந்ததுன்னா பூர்வ புண்ணியத்தில் சில கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து இந்த காலகட்டத்தில் நேற்று அவன் என்ன செய்தான், முந்தைய பொழுது என்ன செய்தான் அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு கணக்கு பார்த்து தான் அங்கே தீர்ப்பளிக்கப்படும். அப்படி பார்க்கையில் இந்த பிறப்பெண் சில நன்மையெல்லாம் செஞ்சதுனால உடனடியாக விதிப்பையில் அவர் வச்சிருக்கிற வாகனம் காணாமல் போகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவர் வச்சிருக்கிறது சைக்கிள் மட்டும்தான். அதில் நிறைய பாரங்கள் ஏற்றி வந்துட்டுருக்கார் ஓட்டிகிட்டு. அந்த நேரத்தில் அந்த உச்சி வெயில் நேரத்தில் சைக்கிள் பஞ்சர் ஆகிருச்சு. அப்போ ஒரு மனிதனோட நிலை என்னென்னு பாருங்கள். இந்த பக்கம் ஊரில் அந்த பக்கம் ஊரில் கண்ணுக்கண்ண தூரம் ஆட்களே கிடையாது. அந்த உச்சி வெயில் நேரத்தில் ரொம்ப மேட்டில் பஞ்சர் ஆகிருச்சு அப்படின்னா இருக்கிற பாரத்தை வச்சு அவர் கரும சிரத்தையாக அந்த சைக்கிளை தள்ளி கொண்டு வரக்கூடிய சூழல் வரும். அப்போது அவரோட நிலைமை என்னாகும்? வாழ்க்கையே வெறுத்துடும். ஏன் இந்த சோதனை, என்ன ஏது, அவர் அடையாத வேதனையே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு மனிதன் வேதனை அடைஞ்சிருவாங்க. அப்போ அந்த வேதனையின் வாயிலாக அவருடைய செய்த பாவங்கள் புண்ணியங்கள் கணக்கெடுத்து கர்மா தீர்க்கப்படுகிறது. இதுதான் இறைவன் மனிதர்களுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக எப்பவுமே இருக்குது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பிறப்பெடுத்த உயிரினங்களுக்கும் ஒரு சூழலில் நெருக்கடிகளும் உயிர் அச்சமும் உயிர் பயமும் உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழலும் கர்ம வினைகள் நம்மளை எத்தனையோ விதங்களில் சோதித்து கொண்டு தான் இருக்குது. அந்த கர்மாவை நாம் அனுபவித்து அதன் அடிப்படையில் வேதனையை நாம் சுமந்து உள்ளே அழுது ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்மை உணரக்கூடிய தருணத்தை இறைவன் அந்த இடத்துல கொடுக்குறான். அதனால தான் நிறைய பேருக்கு துன்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உடல்நிலையில் எத்தனையோ போராட்டங்களும் எனக்கு இருந்துகிட்ருக்கு. எத்தனையோ பேர் படுத்த படுக்கையாக இருக்காங்க. நாம் நல்லா நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் சூழல்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள். எத்தனையோ மருத்துவ செலவு செய்தும் ஒருவர் எந்திரித்து நடக்க முடியாத நிலையை இந்த சூழலும் விதியும் இறைவனுடைய இந்த பிராப்தத்தின் இருக்கக்கூடிய கர்ம வினையும் இங்கே ஏற்படுத்துகிறது. நாம் என்னவாக இருக்கோம், நம்ம சூழ்நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா மிக 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 முதன்மையானது, நம்மளுடைய நிம்மதிக்கான முதன்மையானது நம்மளுடைய உடலில் ஆரோக்கியம், நம்ம இப்போ இருக்கக்கூடிய நோய்வாய் இல்லாத வாழ்க்கை. இதற்குத்தான் முதலில் மனிதர்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அறுசுவை உணவு இருக்கும், காசு பணம் இருக்கும், உற்றார் உறவினர் எத்தனை பேர் இருப்பாங்க. இத்தனை விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்தும் உங்களால் எழுந்து நடக்க முடியவில்லை, ஒரு உணவை விரும்பியதை சாப்பிட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, அப்படி ஒரு நிலையில் நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிற யோசிக்கிறப்போ நிச்சயமாக நம்ம மற்றவர்கள் கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம். சரிங்களா? மனித இயல்புலேயே அவங்கள விட நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்லங்க, அது ஒரு ஆறுதலுக்காக நம்ம வேணால் நினைக்கலாம். ஆனால் அது ஒரு மனசில் ஒரு பெரிய காயங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஏனென்றால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள், அந்த துன்பம் நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம நிம்மதி அடையக்கூடிய விஷயங்கள் இல்லை. இந்த நிலைக்கு இறைவன் நம்மளை வச்சுருக்கானல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தான். அதுதான் நம்மை உணர வைக்கக்கூடிய தருணங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னென்னா, நல்லதே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மனிதன் தன்னையே மறந்து விடுகிறான். இன்பத்தில் திளைத்து தன்னுடைய கர்ம வினைகளையே அவன் அதிகமான பாவங்களை சேர்க்கக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான். அப்புறம் பின்னாடி செஞ்ச பாவத்திற்கெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலையில் எல்லா கர்மமும் தலையில் ஏறும் பொழுது, தன்னை உணரக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது எல்லாம் கைமீறி போய்விடக்கூடாது. அதனால தான் கருணையுடன் பேரன்பு கொண்டு சக உயிர்களை நாம் நேசித்து சக உயிர்களுக்கு உணவளித்து ஏதோ நம்மளால் முடிந்ததை, நீங்கள் இந்த எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க முடியாதுங்க அப்படின்னா 2 பருக்கை போட்டிங்கன்னா 100 எறும்பு சாப்பிடும் இல்லைங்களா? ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போட்டிங்கன்னா
லட்சக்கணக்கான உயிரினங்கள் அதில் வந்து பசியாது. அந்த புண்ணியமெல்லாம் கிடைக்கும். கோதுமை ரவை கொஞ்சம் இப்படி அள்ளி இப்படி ஓரமாக போட்டிங்கன்னா எத்தனை எறும்புகள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சேமித்து வைத்து எவ்வளவோ உயிர்களின் ஜீவ காருண்யங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வள்ளலார் சொன்னார்கள், அடுத்த உயிர்களின் பசியாற்றும் பொழுது இறைவனுடைய பேரன்புக்கும் இறைவனுடைய நேரடி அந்த ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்திற்கும் ஒரு மனிதன் ஆட்படக்கூடிய பெரும் அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு. அதனால தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அவர் முதன்மையாக எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார்கள். அதை போலதான் ஜீவகாருண்யம் என்ற ஒரு பெரும் அற்புதமான ஒரு யோகத்தை, அணையாத ஒரு அடுப்பை அவர் பற்ற வைத்த அந்த அடுப்பு இன்று வரைக்கும் பல கோடி மக்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் பல கோடி ஆண்டுகள் அந்த அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அதில் வள்ளலாருடைய அந்த பெரும் கருணை இப்பொழுதும் முதன்மையாக பிற உயிரை காக்க வேண்டும் என்ற ஒரு அந்த கோரிக்கை அவருடைய உறுதியான அந்த மனநிலையிலிருந்து அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு பெரும் அற்புதத்தை நாம் நிகழ்த்தாவிட்டாலும் கூட அப்பப்போ நம்மளால் முடிந்ததை பிற உயிர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். முடிந்தவரை கெடுதல் செய்யாமல் இருந்தாலே அதுவே பெரிய பிராப்தம். என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால், அது இறை நம்பிக்கையுடன் தெய்வ நம்பிக்கையுடன் தொடர்பிலேயே இருந்து கொண்டே இருந்தால் கருணையுடன் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் உன்னை இழந்து விட்டோம், பொருள் போயிருச்சு, பணங்காசு போயிருச்சு, அது இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுங்கிறத விட நம்மளுக்கு ஒன்றும் ஆகலையே, நம்ம நல்லா இருக்கிறோமே, நம்ம கைகால் சுகத்தோடு இருக்கிறோமே, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த பெரும் அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த பதிவின் நோக்கம். சரிங்களா? ஏனென்றால் பெரும் மருத்துவத்திற்கு பிறகு உடல் தேறி வரக்கூடிய சூழல் சில பேர்த்துக்கு தான் அமைகிறது. எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. தெய்வமும் அதற்கான பிராப்தத்தை கொடுக்கணும். இறைவனும் அதற்கான கருணையுடன் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்திலிருந்து நம்ம வாழக்கூடிய நிலையிலிருந்து பாவ புண்ணியங்களை எடை போட்டு தான் ஒன்றை கொடுக்குறான், ஒன்றை எடுக்கிறான். அதனால் நாம் என்ன இன்னைக்கு செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். புண்ணியங்களையே சேர்க்க விட்டாலும் கூட பாவங்களை சேர்த்து விடாதீங்க அப்படிங்கிறது தான் நாம் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். அதனால் எல்லோரும் இன்புற்று வாழணும், எல்லா உயிர்களும் நற்பலனை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க. என்றைக்கும் தாய் மாசாணியை நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.